ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு மம்முச்சலா யூடியூப் சேனல். வாங்க இன்னைக்கு ரொம்ப சிம்பிளாக இந்த மாலை எப்படி கோர்க்கிறதுங்கிற வீடியோவை பார்த்துடலாம். என்னடா இது வாய்ஸ் இவ்வளோ கேவலமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? எப்போவுமே இப்படி தான் இருக்கும். இன்னைக்கு ரொம்ப ஓவராக இருக்கா, கொஞ்சம் கோல்டுங்க, ரொம்ப முடியல உடம்பு. அதனால தான் ஒரு 1 வீக்காக வீடியோவே வந்திருக்காது. எல்லாம் பாத யாத்திரை போயிட்டு வந்த எஃபெக்ட் தான். காய்ச்சல் வந்துருச்சு, சளி பிடிச்சிருச்சு, தொண்டையும் குரல் மாறிடுச்சு. சரி, ரொம்ப சிம்பிளாக எப்படி மேக் பண்ணலாம், நம்ம வீட்லேயே மினிமம் ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளேயே மேக் பண்ணி முடிச்சிடலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்துருங்க. அப்புறம் எப்போ சொல்ற மாதிரி தான் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கோங்க. அப்புறம் மறக்காம நம்மளோட இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க மறக்காம. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். இன்னைக்கு என்னென்னலாம் எடுத்திருக்கேன்னு பார்த்தா, நம்மக்கிட்ட தான் நிறைய அந்த டேப்லெட் பீடு ஒரு பேக்கெட்டே வாங்கி வச்சிருக்கிறேன்னா, சரி அந்த சாரிக்கே மேட்சா இது மேக் பண்ணிடலான்னு சொல்லிட்டு டேப்லெட் பீடு எடுத்திருக்கேன். அப்புறம் டாலர் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக நீங்கள் இந்த டேப்லெட் பீடு தான் எடுக்கணுன்ட்டு இல்லை, மோனலிசா பீடு, இந்த மாதிரி கிறிஸ்டல் பீடு, பேர்ல் வச்சும் கூட செய்யலாம். மோனலிசா பீடுங்கிறது இப்போ வயலட் கலரில் வந்தது இல்லை, அதுதான். அப்புறம் கிறிஸ்டல் பீடுங்கிறது நம்ம திருப்பதியில் வேர் பண்ணியிருந்தோம்ல, அதுதான். அப்புறம் இதெல்லாம் கோர்க்கறதுக்கு நீங்கள் நரம்பு யூஸ் பண்ணலாம். அப்புறம் த்ரெட்டு நம்பர் 10 த்ரெட் யூஸ் பண்ணலாம், கீர் வயர் யூஸ் பண்ணலாம். இதில் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். இது இந்த சுகர் பீடில் கொஞ்சம் எடுத்திருக்கேன், ஆரிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல அது. அப்புறம் இது லாக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா தருவாங்க. வெறும் ரவுண்டாக இருக்குங்க, ஒரு மாதிரி மெட்டலில். அதை வச்சு ப்ரெஸ் பண்ணால் அமுத்திக்கும். இதே தான் நம்ம இன்விசிபிள் செயின் எல்லாம் மேக் பண்ணுவோம்ல, அதுக்கு இதுதான் மெயினாக யூஸ் பண்ணுறது. இதுவும் இந்த கியர் ஒயர் தான். ஆக்சுவலாக நான் இன்றைக்கி நரம்புலையோ த்ரெட்லேயோ செய்யலை, கியர் ஒயர்லேயோ செய்கிறேன். நான் இன்றைக்கி ஃபுல் லெங்க்த்தோட 24 இன்ச் நம்ம ஹாரமெல்லாம் போடுவோம், தாலிக்கொடியெல்லாம் போடுவோம் இல்லையா, அது எப்போவுமே நார்மலாக 24 இன்ச் தான் நாங்கள் எப்போவுமே செய்கிறது. அந்த லெங்க்த்துக்கே நம்ம செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு 24 இன்ச்சு. இப்போ உங்களுக்கு பீடு கம்மியாக இருக்குன்னா நீங்கள் கம்மியாக கூட வச்சுட்டு பேக் செயின் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை பேக் ரோப் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பீடு தான் எக்கச்சக்கமாக கிடக்குதே, அதனால் நான் ஃபுல்லாகவே அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கீர் வயரை விட்டிங்கன்னா டபுளாக வரும் இல்லையா, அப்படியே அந்த வளையம். இதில் இந்த டாலர்லேயே வளையம் 2 வளையம் இருக்கிறது இருக்குது, பேக் சைடில் சிங்கிள் வளையம் இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி எந்த மாதிரி இருந்தாலும் நம்ம மேக் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த லாக்கை உள்ளே விட்டு 2 நரம்பையும் சேர்த்தி, நரம்பில் கீர் வயர் சாரி, 2ஐயும் விட்டு 2 லாக் போட்டு டைட் வச்சுக்கிறேன். இந்த பேர் என்ன சொல்லுவோம் நாங்கள், கொரடுன்னு சொல்லுவோம். நல்லா கொரடா ஷார்ப்பாக இருக்கும் எஜ்ஜில். அந்த மாதிரி பிளேர் கட்டிங் பிளேர் அப்படி சொல்லுவாங்கள்ல, அதுதான். அதை வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அது லாக் ஆகிடும். ஒரு இது வச்சிங்கன்னா ஏதாச்சும் உடஞ்சிருச்சுன்னா வம்பு இல்லையா, அதனால் நான் எப்போவுமே 2 டபுளாக போட்டு அமுத்தி விட்டுருவேன். இப்போ நான் ஒரு டேப்லெட் பீடு, ஒரு சுகர் பீடு, ஒரு டேப்லெட் பீடு, ஒரு சுகர் பீடுன்னா ஒரு லைன் 2 இருக்கு இல்லையா, அதையும் இது பண்ணிக்கலாம். நம்மளுக்கு நம்ம உடம்புல ஓடுறது பி பாசிட்டிவ் இல்லை, டி பாசிட்டிவ். அதனால் டீ பிரேக் எடுத்துகிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணலாம் சொல்லிட்டு இப்போ ஃபுல்லாக கோர்த்துக்கோங்க. ஈக்குவலாக வர மாதிரி கோர்த்துக்கோங்க. ஆக்சுவலாக இதில் வெறும் லைனாக கோர்க்கணுன்னுட்டு இல்லை, 2ஐயும் சேர்த்து வச்சு அண்டுன்னு நான் சொல்லுவேன்ல இடையில, அந்த மாதிரியும் இது பண்ணலாம். நான் ஆக்சுவலாக இந்த ஃபோட்டோ ஆட் பண்ணுற பாருங்கள், திருப்பதியில் வேர் பண்ணுற மாதிரி சென்டராக ஒரு இது வச்சுருப்பேன், அந்த மாதிரியும் இது பண்ணலாம். சரி, இது ரொம்ப சிம்பிளாக மேக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இது பண்ணேன். பாருங்கள், ஃபுல்லாக கோர்த்துக்கலாம், ஈக்குவலாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் நிறைய வெரைட்டி பீட்ஸ் எல்லாம் இருக்குங்க. நான் அடுத்தடுத்து ஒரு பீட் காமிக்கிறேன், அது சூப்பராக இருக்கும். அது ஒரு மாதிரி உடஞ்ச மாதிரி ஒரு கிறிஸ்டல், செம்மையாக இருக்கும். அதுதான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். பாருங்கள், இது ஃபுல்லாக ஈக்குவலாக வர மாதிரி பண்ணிவிட்டு இந்த சைடு இன்னொரு சைடும், இது 2 சைடு வளையம் இருக்குது, அதனால் இன்னொரு சைடும் போட்டு கோர்த்துக்கிறேன். அதுலேயே இந்த லாக் இருக்கு இல்லையா, லாக்கும் போட்டு, அது பேர் லாக்கு. நீங்கள் ஜுவல்லரி மேக்கிங் இதெல்லாம் வாங்குற கிராஃப்ட் ஷாப்பில் போய் கேட்டிங்கன்னாலே எல்லாமே தருவாங்க. இந்த கியர் வயரு, லாக்கு, அந்த கட்டிங் பிளேயர் மாதிரி இருக்கிறது எல்லாமே தருவாங்க. போட்டு அதையும் 2 இது போட்டு லாக் பண்ணிட்டேன். அவ்வளோதான். எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கியர் ஒயர் கொஞ்சம் நார்மலாக ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், ரொம்ப அறுக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம பீடு இருக்கிறங்காட்டி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அதனால் நம்மளுக்கு எந்த இதுவும் இல்லை, சேஃப்டி தான். நரம்பில் கூட நீங்கள் கோர்த்துக்கலாம், பட் நரம்புங்கிறப்ப ஷேப்பாக இருக்காது. த்ரெட்டில் கோர்த்திங்கன்னா சீக்கிரம் லூஸ் ஆகி அந்த த்ரெட்டு தெரிய ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ். ஆல்ரெடி நாங்கள்லாம் எப்போவோ இதெல்லாம் மேக் பண்ணிட்டோம். இப்போ தான் ஜுவல்லரி மேக்கிங் எல்லாம் வருது இல்லையா.
ஓகே, அவ்வளோதாங்க, முடிஞ்சுது. பார்த்தீங்களா, மீறி போனால் 10 to 20 மினிட்ஸ் தான். பாருங்கள், இந்த மாதிரி பேக் செயின் இதெல்லாம் எப்போவோ வாங்கினது சொன்னல, கொஞ்சம் கலர் டல்லாக இருக்குது, பட் நல்ல கோல்டனாகவே இருக்கும். இந்த மாதிரி பேக் செயின் வேணாலும் வாங்கிக்கலாம். இல்லை ரோப் இருக்குது, அது ஆன்லைனில் மீஷோலையும் இருக்குது, நீங்கள் கிராஃப்ட் ஷாப்லேயும் வாங்கினாலும் எல்லாம் ஈக்குவல் ரேட் தான். அந்த மாதிரி வாங்கியும் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். அவ்வளோதாங்க, முடிஞ்சது. நம்மளுக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாகவும் செஞ்சுக்கலாம், என்ன கலர் வேணாலும். நம்ம இதுவே இந்த மாலையவே டிட்டாச்சபிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து இன்விசிபிள் செயின் தான். வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா. அதுவும் இந்த ஸ்டோன் இதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கிறேன், அதெல்லாம் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் உடம்பு முடியலையா, அதுதான் லேட் ஆயிடுச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.